வில்வித்தையில சிறந்த ஒரு மிகப்பெரிய துறவி இருக்கிறார். அவர்கிட்ட எப்படியாவது போட்டி போட்டு ஜெயிச்சிடணும்னு ஒரு இளைஞன், அவனும் வில்வித்தையில சிறந்தவன் போறான். "அப்படியா? நீ ரொம்ப பெரிய வில்வித்தைக்காரனோ? எங்க இந்த அடிச்சுக்க உன்னுடைய வித்தைய காமின்னு" சொல்லிட்டு அந்த துறவி சொன்ன உடனே, அங்க ஒரு வைக்கோலால செஞ்ச ஒரு மாட்டினுடைய கண்ண வந்து இவன் வந்து அடிக்கிறான். 2வது வில் அடிக்கிறான். அந்த கண்ணுல அடிச்ச வில்ல போய் 2வது பிளக்கக்கூடிய ஒரு வில் அடிக்கிறான். அத பயங்கர "அரும, அரும சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி பாராட்டுறாரு. "சரி என்கூட வா. நான் ஒரு இடத்துல போய் சொல்றேன். அந்த இடத்துல நாம 2 பேரும் போட்டி போடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு போம்போது, 2 மலைகளுக்கு இடையே ஒரு மரப்பாலம் இருக்குது. அந்த மரப்பாலத்துல ஒருத்தர் தான் போக முடியும். அதுக்கு நடுவுல போறாரு துறவி. போயிட்டு அதுல அங்க நின்னுட்டு ஒரு வில் எடுத்து அடிக்கிறாரு. தூரத்துல இருக்கிற ஒரு மரத்துல இருக்கிற பழத்த அடிக்கிறாரு. அந்த சின்ன பையன இளைஞன கூப்பிட்டு, "இப்ப நீ அடி" அப்படின்னு சொல்றாரு. அவனால நிக்கக்கூட முடியல. நிக்கிறது மட்டும் இல்லாம அவனால குறி பார்த்து கவனிக்கவே முடியல. அவனுக்கு பயம். கரணம் தப்புனா கீழ மரணம். அப்படி இருக்கும்போது அவனுக்கு இது பண்றாரு. அப்போ அந்த இளைஞனுடைய தோள்ல, "உன் வில்ல இருக்கக்கூடிய உறுதி, உன்னுடைய மனதில இல்ல. மன உறுதி இருந்தா தான் அது எதுவுமே பயன்படும். உன்னுடைய வீரமும் கூட பிறருக்கு உதவிகரமா பயன்படும். மன உறுதி இருக்கிறவங்களால தான் எதையும் சாதிக்க முடியும். வெறும் உடல் உறுதியும் நம்ம செய்யக்கூடிய காரியத்தினால பெருசா இது இருக்காதுன்னு" சொல்லிட்டு அந்த துறவி சொல்றாரு.